Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 12th physics electrostaticsல ஒரு board question. Calculate the electric potential at the center of square of side root 2 meter. Having charges 100 microcoulomb minus 50 microcoulomb, 20 microcoulomb and minus 60 microcoulomb at the four corners of the square. இப்போ இது ஒரு ஸ்கொயர் இமேஜின் பண்ணிப்போம். இதோட சைடு வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? √2 மீட்டர் இங்கே. ஸோ எல்லா சைடும் √2 மீட்டர். ஓகே, இப்போது இந்த இடத்துல சார்ஜ் Q1 இருக்குன்னு வச்சுப்போம். அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 100 மைக்ரோகூலும். அடுத்து இங்கே சார்ஜ் Q2 இருக்குன்னு வச்சுப்போம். இது -50 மைக்ரோகூலும்னு எடுத்துப்போம். இங்கே Q3 சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து 20 மைக்ரோகூலும். இங்கே ஒரு Q4 சார்ஜ்னு வச்சுக்கலாம். இது -60 மைக்ரோகூலும். ஓகே, இதோட சென்டர் வந்து நம்ம ஓன்னு எடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த டயகனல், இந்த ஸ்கொயரோட டயகனலை கால்குலேட் பண்ணலாம். ஸோ எப்படி டயகனலை கால்குலேட் பண்ண முடியும் நம்ம? ஸோ இது டயகனல் எப்படி டயகனல் கால்குலேட் பண்ணலாம்? இந்த ரெண்டு வேல்யூ நமக்கு தெரியும். ஓகே, இப்போது பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? ஸோ டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் என்னென்ன இதெல்லாம்? தட் இஸ் ரூட் ஆஃப், இங்கே என்னென்ன வேல்யூ இருக்கு? √2 the whole square plus √2 the whole square. Okay, இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா 2 to 4. அப்படின்னா √4 சிம்பிளாக எப்படி ஆகலாம்? 2 மீட்டர். அதாவது இந்த டயகனலோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா, லென்த்து பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் இந்த டயகனல் ஃபுல்லாக. அப்படின்னா இந்த ஆரிஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? இங்கே 1 மீட்டராக இருக்கும், இது 1 மீட்டராக இருக்கும். ஓகே, இப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் ஆர்னு இமேஜின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஆர், அதே போல் இந்த டிஸ்டன்ஸ் ஆர். அப்படின்னா 2r தான் என்னது? 2 மீட்டராக இருக்குது. அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னது? இதுலேருந்து 1 மீட்டர். ஓகே, இல்லை அசம்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணலாமா? ஸோ பொட்டன்ஷியல் at the center of the square என்ன வரும்? என்ன கிடைக்கும் நமக்கு? பொட்டன்ஷியல் V ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ V ஈக்குவல் டு ஃபார்முலா 1/4πε0. இங்கே இருக்க சார்ஜ் Q1 இந்த டிஸ்டன்ஸ், இந்த சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு எடுத்துக்கிறேன். அதே போல் ப்ளஸ் Q2 டிஸ்டன்ஸ் ஆர். ஏன்னா எல்லாமே சேம் தானே, டிஸ்டன்ஸ்லேருந்து சென்டர்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் சேம். அதே போல் Q3 ஆர் ப்ளஸ்ஸு Q4 ஆர். ஓகே, இப்போ வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பொட்டன்ஷியல் V ஈக்குவல் டு 1/4πε0 என்னலாம்? 9 × 10⁹ அப்படின்னு அதெல்லாம். சார்ஜ் Q1 வேல்யூ என்னது? 100 மைக்ரோனா என்னது? 10⁻⁻6 டிவைடட் பை டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். அடுத்தது ப்ளஸ் Q2 சார்ஜ் வந்து -50, அதனால் மைனஸ் அப்படியே போடுறோம். -50 × 10⁻⁻6 மைக்ரோகூலும், டிஸ்டன்ஸ் சேம். ப்ளஸ் Q3 வேல்யூ என்னது? Q3 வேல்யூ 20 × 10⁻⁻6 டிவைடட் பை 1 மைனஸ் ஆஃப், அடுத்த வேல்யூ என்ன இருக்குது? -60. ஸோ மைனஸ் ஆஃப் 60 × 10⁻⁻6 டிவைடட் பை 1. ஓகே, இப்போ பொட்டன்ஷியல் V வேல்யூ என்ன நமக்கு கிடைக்கும்? V which is equal to 9 × 10⁻⁹. அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபுல்லாக சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 10⁻⁻6 காமனாக வெளியில் எடுத்துடுறேன். into 10⁻⁻6
100 minus 50 plus 20 minus 60 வேல்யூ வந்து 10ன்னு கிடைக்கும். அப்படின்னா சிம்பிளாக எப்படி எழுதலாம் நம்ம v equal to 9 into 10 power 9 into 10 into 10 power minus 6. ஸோ சால்வ் பண்ணால் கிடைக்கும் 9 into 10 power 4 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் potential at the center of square v ஓட வேல்யூவை 9 into 10 power 4 volt.